தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே வைகாசி மாதம் ஆரம்பித்து ஒரு 10 நாட்களுக்குள்ளாகவே உங்களுடைய ராசிநாதன் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் மிக வலிமையான தன்னுடைய கடக வீட்டுக்கு போகிறார். உச்சம் பெற்ற வீட்டான கடகத்திற்கு பயிற்சியாகிறார். இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு பிளேஸ்மெண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா குரு பகவானுடைய பயிற்சிக்காக தான் ஒரு வருடமுமே எல்லோருமே காத்துட்டுருப்போம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கத்திற்கும் அவர் ஒரு சுப பலனை கொடுத்து அதனுடைய ஒரு விருத்தியை கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய கனவு, நம்முடைய ஏக்கம். அதற்காக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறும் வீடான கடகத்திற்குள்ளே இருக்கிறதுனால ராசிநாதன் லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் நல்ல வலுவோடு இருக்க போகிறார். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ இது நாள் வரைக்கும் எதுலலாம் ஒரு தேக்கமான நிலைமை இருந்ததோ, முன்னேற்றமே இல்லாமல் இருந்ததோ, அங்கேயே ஸ்டாக்னேட் ஆகி நம்ம இருக்கோமே, நமக்கு இதுக்கு மேலே ப்ரோக்ரஸுங்கிறதே கிடையாதா? அது நம்ம கரியராக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், ஏதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நிலையாகட்டும், ஒரு வீடு கட்டுறது, இல்லை குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறது, இது எல்லாமே இனி நடக்கும். வரக்கூடிய செலவுகளுமே விரய செலவுகள் எல்லாமே சுப விரயங்களாக இருக்கும். எப்பயுமே ஒரு அசுப காரியங்களுக்காக செலவு பண்ணுறதை விட ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஏதாவது பூர்வீக சொத்து இருந்ததுன்னா அது விற்று உங்கள் கைக்கு பணம் வரும். அதை வச்சு நீங்கள் ஒரு வீடில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இல்லை ஒரு நிலம் வாங்கி போடுவீங்க, இல்லை சில பேர் தொழிலில் அது ஒரு புதிய முதலீடாக அதை போடுவீங்க, ஒரு கடனை அடைக்கிறதுக்கு அது உபயோகப்படும். இந்த மாதிரி பல விதங்களிலேயுமே உங்களுக்கு நல்ல நற்பலன்கள், பாசிட்டிவான பலன்கள் தான் இருக்குது. அது கூட சேர்ந்து என்னென்னா 6ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் அவரும் போய் 8ஆம் இடத்துல குரு பகவானோட சேர போகிறார். அது சந்திரனுடைய அந்த கடக வீட்டிற்குள்ளே சுக்கிரனும் போய் உட்கார்றது 8ல் தான் போகிறார். அப்படின்னாலுமே அது நற்பலன்களைத்தான் உங்களுக்கு தரப்போகிறார். ஏன்னா 2 பேருமே ஒரு சேர உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். அப்போ குடும்பஸ்தானத்திற்கு இந்த 2 கிரகங்கள், மாபெரும் ஒளி கிரகங்களினுடைய பார்வை பதியும் பொழுது அங்கே நிறைய நற்பலன்கள் தான் உங்களுக்கு நடக்க போகிறது. 6ஆம் அதிபதி 8ல் போகிறாரே அப்படின்னா அப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலையில் எதனா பிரச்சனை வருமா? இல்லை, எல்லாமே நன்மைக்காக தான் முடியும். அடுத்ததாக ஒரு வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரமோஷன் கொடுத்து ஒரு இடமாற்றத்தை தருவாங்க. இல்லைன்னா நீங்களே ஒரு புதிய இடத்திற்கு வேலைக்காக நீங்களே மாறுவீங்க. இந்த மாதிரி பழைய பல விதத்துலேயும் உங்களுக்கு நற்பலன்கள் தான் இருக்கிறதுக்கு காத்துட்டுருக்கு. படிக்கிற குழந்தைகளாகட்டும், இல்லை ஒரு காலேஜ் எஜுகேஷன் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்களாகட்டும், அவங்க எல்லாருக்குமே இந்த காலம் ரொம்ப ஆதாயமான காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது ஒரு போட்டித் தேர்வெல்லாம் எழுதி அதில் செலக்ட் ஆகிட்டு நான் ஒரு வேலைக்காக காத்துட்டுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துடும். உங்களுடைய முயற்சிக்கும் உழைப்புக்கும் ஏற்ற நற்பலன்கள் கட்டாயமாக உண்டு. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். உடம்புல உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாகும். அதே நேரத்தில் நம்ம ரொம்ப ராத்திரி தூக்கம் வராமல் யோஜனை நிறைய இருக்கும். ஏதோ விஷயத்தெல்லாம் போட்டு மனசில் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை படுகிறது. அவர் தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்குள்ளே அவருடைய பார்வை பதிகிறது. அப்போ அதுதான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். மனதில் இருக்கக்கூடிய தயக்கத்தை நீங்கள் தூக்கி போடணும். இது நாள் வரையில் தயக்கம் இருந்தால் நீங்கள் அதை காரியம் பண்ண முடியாமல் அது ஒரு தடங்கலானது. இனி குரு பார்வை இருக்கிறதுனால அது குரு உச்ச கதியில் இருக்கிறதுனால உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை அது அதிகமாக இருக்கும். அதனால தயக்கத்தை உதறி நீங்கள் காரியத்தில் ஈடுபடுவீர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி பூர்வ புண்ணிய வகையில் நல்ல பாக்கியங்கள் அருமையாக காத்திருக்கின்றன. குலதெய்வ வழிபாடை நல்லா எடுத்துப்படுங்க. மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு ரொம்ப ரொம்ப உகந்த வழிபாடு. அதே போல் ஏதாவது பெண் தெய்வங்கள் உங்களுடைய குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் இருந்தது அப்படின்னா அந்த எல்லை காவல் தெய்வங்கள் அதுவே நல்ல வழிபடுங்க. அதுவே இந்த மாதத்திற்கு உங்களுக்கு அருமையான வழிபாடாகவே அமையப் போகின்றது.